வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய வேத வசனங்களை ஒருவருக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்து அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அதைதான் மையமாக வைத்து உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி குறித்து கழிந்த நாட்களில் வேதத்திலே உங்களோடு பேசினேன். எசேக்கியா ராஜா அசீரியா ராஜாவினுடைய ரப்சாக்கே வந்து நின்று கொண்டு தேவனையும் தூஷித்து தெய்வ ஜனத்தையும் தூஷித்து தேவனுக்கு விரோதமாய் தலை தூக்கின வேளை அவனுடைய பிரதானிகள் எசேக்கியா ராஜா உட்பட தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தெய்வ சமூகத்தில் நின்றார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. போன வாரத்திலையும் அதற்கு முந்தின நாட்களிலையும் இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் அதிலே போன வாரத்தில் நிறுத்தின பகுதியிலே இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 அதனுடைய 6 முதல் 9 வரை உள்ள வேத வசனங்களை மையமாக வைத்து உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அதிலே 6 முதல் வாசிக்கும் போது, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி தங்கள் முதுகை காட்டினார்கள். இது சமஸ்த ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எசேக்கியா ராஜாவின் காலகட்டத்தில் அவனுடைய தகப்பன் ஆகாசினுடைய ராஜ்யபாரத்தில் ஜனங்கள் செய்த காரியம் அதிலே தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திரும்பி, தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு ஜனங்கள் திரும்பி தேவ ஆலயத்திற்கு அல்லது தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 7ஆம் வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் ஒன்று வாசிக்கலாமா? எல்லா விசுவாசிகளும் வேத புஸ்தகத்தை 2 நாளாகமம் 29 அதனுடைய 7, 8 ஆகிய வேத வசனத்தை எல்லாரும், எல்லா பிள்ளைகள், பெரியவர்கள், விசுவாசிகள் சேர்ந்து நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும்
ஒப்பு கொடுத்தார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ சபையே, தெய்வ ஜனம் ஏன் பழியும் தூஷிப்பும் நிந்தையும் அவமானத்திற்கும் உட்படுகிறது என்று சொன்னால், தேவனை மறந்து போகிறதுனால் ஜனங்களுக்குள் இப்படிப்பட்ட தீங்கை கர்த்தர் அனுப்புகிறார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனை மறந்து, தெய்வ சமூகத்தை மறந்து, ஆராதனையை மறந்து, தேவ ஆலயத்தை, அப்படியானால் ஜீவன் கொடுத்து ஜனத்தை ரட்சித்த தெய்வத்தை மறந்து ஜனம் போகும்போது அவர்களை பழிக்கும், நிந்தைக்கும், தூஷணத்திற்கும், அவமானத்திற்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகையினால அப்படி தேவனை மறந்து போகிறவங்க அவரால் வருகிற தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஜீவன் தந்த தேவனை கனம் பண்ணுகிறீர்களோ, எந்த அளவு கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ, எந்த அளவு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ, அந்த அளவு நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த அளவு அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் நிரந்தரமாய் நிற்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அதிலே 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமே சபையார் ஒருமித்து. அதிலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது. போன வாரம் அந்த பகுதியை வாசித்து நிறுத்தி உதவி செய்தார் கர்த்தர். வாசிப்பதற்கும் 1-2 வார்த்தைகளை சொல்லி வார்த்தையை நிறுத்தினேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றேன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜனத்தை கர்த்தர் எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? கவனிக்கவும். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே சொல்லுகிறது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கைகளை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். இவர்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்களை சபைக்கு என்று அல்ல, இவர்களை பாஸ்டருக்கு அல்ல, இவர்களை அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று அல்ல, இவர்களை சர்ச் ஆஃப் காட் என்று அல்ல, இவர்களை கிருபாசனத்திற்கு என்று அல்ல, இவர்களை ஃபுல் காஸ்பல் என்று அல்ல, இவர்களை ஒரு பூமிக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது பதிவுக்கு உட்படுத்தி என்று அல்ல, இவர்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்காய் ஏற்படுத்தப்பட்ட தெய்வ பிள்ளைகள். கர்த்தரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. விளம்பர பலகைகள் பூமியிலே அரசாங்கத்திற்கு சில உதவிக்காக. பிரைஸ் தி லார்ட். விளம்பர பலகை பரலோக ராஜ்யம் போவது இல்லை. நாம் செய்து வைத்த விளம்பர பலகைகள் மக்களை ஆலயத்துக்கு வருவதற்கு வழிகாட்டுவதற்கு அது உதவியாயிருக்கும். அது சின்ன சபையானாலும் பெரிய சபையானாலும் விளம்பர பலகை விளம்பரத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் ஏற்படுத்தினார், என்னை கர்த்தர் தேடி வந்தார், என்னை கர்த்தர் ரட்சித்தார். ஆகையினால எசேக்கியா சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதீர்கள். ஆமென். அசதி வந்தா சோர்வு வரும். சோர்வு வந்தா வாழ்க்கை முடிஞ்சுன்னு கணக்கு போட்டுருங்க. இந்த காலை வேளையில ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். இந்த காலை வேளையில எசேக்கியா சொல்றான், என் குமாரரே,
தன் பிள்ளைகளுக்கு அவன் சொல்றான் பாருங்க, தன்னுடைய தேசத்து மக்களுக்கு அவன் சொல்லுகிறான், என் குமாரரே அசதியாய் இராதீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அசதியாய் இராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி, தெய்வ ராஜ்யத்துக்காய் நம்மளை கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வேறுபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாய் நின்றுதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாய் ஒரு நாளைக்கு அவருக்கு முன்னால நின்றுதான் ஆகணும். அவர் ஒவ்வொருவனையும் அழைத்து ஒவ்வொருவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை கொடுத்து விட்டு அவர் தூர போய்விட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். தருகிறவர் தந்தார், தந்துட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு நாளைக்கு அவர் வருவார், அவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். அல்லேலூயா. தப்ப முடியாது. கிருபை இருக்குன்னு சொல்லி துர்விநியோகம் பண்ணினால் ஆராதனை நடத்த கிருபை இருக்கிறது, பாடுவதற்கு கிருபை இருக்கிறது, ஜெபிப்பதற்கு கிருபை இருக்கிறது, வசனம் பிரசங்கிக்க கிருபை இருக்கிறது, தெய்வீக சுகமளிக்கும் கிருபை இருக்கிறது. கர்த்தர் தந்ததை ஒரு நாளைக்கு திருப்பி அவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அது பாஸ்டர்னு சொல்லியோ விசுவாசின்னு சொல்லியோ யாருக்குமே அங்க ஒரு தயவு இல்லவே இல்லை. அவர் தந்ததை திருப்பி கேட்பார். உனக்கு நான் இவ்வளவு தந்தேன், நீ எப்படி வச்சிருக்க? 1 அவர் தானமாய் தருவது, 2 நாம் கேட்டு வாங்குவது. ஆமென். அல்லேலூயா. நம்ம கேட்கிறோம் அல்லவா, ஜெபத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தாரும், நீர் தந்தால் உமக்காக, நீர் தந்தால் உம்முடைய ஊழியத்திற்காக, நீர் தந்தால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய். ஆனால் இன்று இந்த காலை வேளை கர்த்தர் தந்தார். அவர் தரும்போது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கேட்கிறவனுக்கு தாராளமாய் தயாள குணத்துடன் கொடுக்கிற தெய்வம் நமக்கு தானமாய் தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் தந்ததுல எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாய் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் விழிப்புணர்வாய் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் கர்த்தர் கொடுத்ததை செயல்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறோம் என்பதை இந்த காலை வேளை அறிய வேண்டும். அல்லேலூயா. அதிலே சொல்லி இருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். அப்போ கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஊழியம், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஆவி, கர்த்தருடைய ஒப்புரவாகுதலின் ஊழியம். பவுல் சொல்றாரு, இந்த ஊழியம் ஒப்புரவாகுதலின் ஊழியம்னு சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருவன் முதன்மையாய் இருக்க விரும்பினார். அவன் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? பணிவிடை செய்ய வேண்டும். முதன்மை ஸ்தானம் என்பது தலைமைத்துவம் என்று சொல்லி விளம்பரம் பண்ணுவதற்கல்ல, பணிவிடை செய்வதற்கு. இயேசு செய்தாரே அதை. அல்லேலூயா. நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தாராம் இயேசு. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்னைக்கு 1 2 சக ஊழியர்கள் தனக்கு கீழே இருந்தா அவங்கள பிழிஞ்சு, அப்படின்னா இவங்க ஏதோ பெரிய தேவலோகத்திலிருந்து வந்தது மாதிரி சிலருடைய நினைப்புகள்
இல்ல, எல்லாரும் பூமியிலிருந்து உண்டான மனுஷர்கள் தான் தெய்வ பிள்ளைகளே. பைபிள் சொல்லுகிறது, ஒரு எசேக்கியா ராஜா ஊழியக்காரன் இல்ல, அவன் ஒரு விசுவாசி, அவன் தேவனை அறிந்த மனுஷன். ஆனா அவன் சொல்றான், அவனுக்கு இருக்கிற அந்த அறிவை கவனிச்சு பாருங்க, அவனுக்கு இருக்கிற விவரம் அப்படின்னா தெய்வீக தன்மையை அறியக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கிறது. அவன் சொல்றான், என் குமாரரே, நீங்கள் அசதியாய் இருக்காதீங்க, காலம் கடைசி, அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலத்தில் இந்த நாள் நீங்களும் நான் வைக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. விசுவாச நிலையில எந்த சபையை எடுத்தாலும், எந்த ஸ்தாபனத்தை எடுத்தாலும், எந்த முதிர்ந்த விசுவாசிகளை எடுத்தாலும், ஆத்மீக நிலையில பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிலை நிறுத்துவதற்கு சிலர் கிரயம் செலுத்துகிறார்கள். சிலர் அப்படியே அன்பு தணிந்தவர்களாய், அப்படி அவங்களுக்குன்னு ஒரு லைன் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு மனசுல, மாம்சத்துல, ஒரு ஜடீக சுபாவத்துல ஒரு உறுதிப்பாடு வச்சிருப்பாங்க. அந்த லைன்ல அவங்க நேர்த்தியா இருப்பாங்க. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவங்க இருதயத்துல சுயமா ஒரு திட்டத்தை வச்சிருப்பாங்க. இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் போகணும் என்கிற நிலையை வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலை எசேக்கியா ராஜாவின் காலத்தில் இருந்தபடியினால் எசேக்கியா ராஜா சொல்றான், என் குமாரரே, அசதியாயிராதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அசதி அது பயங்கரமான ஆபத்தை கொண்டு வரும். அது பாஸ்டர்ஸுக்கு அசதி வந்தாலும் சரி, விசுவாசிகளுக்கு அசதி வந்தாலும் சரி, அது பெரியவங்களுக்கானாலும் சரி, பிள்ளைகளுக்கானாலும் சரி, கொஞ்சம் அசதி பயங்கரமான அகாத வேதனையில கொண்டு போய்விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால் அவன் எச்சரிக்கிறான் பாருங்க, அசதியாய் இராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். இந்த காலை வேளை தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களுக்காய் எனக்காய் கிரயம் செலுத்தினவர், உங்களுக்காய் எனக்காய் இரத்தத்தை சிந்தினவர். அவர் சொல்றாரு, அந்த எசேக்கியா சொல்றார், அவருக்கு முன்னால நீங்க நிற்கணும். அல்லேலூயா. அவருக்கு முன் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, பாத்திரவான்கள் ஆகும்படி பைபிள்ல அநேக பதங்கள் பைபிள்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இந்த காலை வேளை அவருக்கு முன்னால நிற்கும்படி, இந்த காலையில எத்தனை பேர் அவருக்கு முன்னால நிற்கிறீங்க? ஒரு ஆபிரகாம் அவருக்கு முன்னால நின்னா ஐயா, ஒரு பவுல் அவருக்கு முன்னால நின்னா ஐயா, ஒரு சாமுவேல் அவருக்கு முன்னால நின்னா, ஒரு அன்னாள் அவருக்கு முன்னால நின்னாங்க. இந்த காலை வேளையில அவர்கள் நின்றார்களானால் அவர்களுடைய பின் சந்ததியாய உங்களுக்கும் எனக்கும் நிற்பதற்குரிய ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தெய்வ சமூகத்துல நிற்கிறீங்க? தேவனுக்கு முன்னால நான் நின்றுதான் ஆகணும், அந்த உணர்வு எத்தனை பேருக்கு வருது? அல்லேலூயா. சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. கைகளை தூக்கி சத்தமா அல்லேலூயா. அவருக்கு. எவருக்கு? சர்ச் பாஸ்டருக்கா? அல்லேலூயா. சிலர் நினைக்கிற என்ன தெரியுமா, நான் பாடுறது பாஸ்டருக்கு வேண்டி பாடுறது போல, ஜெபிப்பது பாஸ்டருக்கு வேண்டி ஜெபிப்பது போல, ஆராதிப்பது பாஸ்டருக்காக ஆராதிப்பது போல. இல்ல, அவருக்கு முன்னால நிற்கவும். அதுல சொல்லு பாருங்க, அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்?
யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எரேமியா 12:2 ஒன்னு வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். நீர் அவர்களை நாட்டினீர், நீர் அவர்களை நாட்டினீர், நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி போனார்கள், தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். ம், நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் ம். அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யோவான்ல சொல்லுகிறது, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எரேமியாவில் சொல்லுகிறது, நீர் அவர்களை நாட்டினீர். நாட்டுதல் என்பது சும்மா நாட்ட முடியாது. இந்த ஆலயத்துக்குள்ளால அநேக தூண்கள் இருக்கிறது. நாம் காண்கிறதான சில தூண்கள் இருக்கிறது. இந்த சுவருக்குள்ளாலே மறைக்கப்பட்டு சில தூண்கள் இருக்கிறது. இந்த தூண் வெறுமையாய் நிறுத்தி வைக்கப்பட்டதல்ல. இதனுடைய ஆழத்தில், பூமிக்கு அடியில் சற்று அகலமாய், சற்று ஆழமாய் அதனுடைய குழி எடுத்துட்டு அதுக்கு முதல்ல தளம், அடித்தளம் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கூடு கம்பியினால் கட்டி வச்சு அதுக்கு மேல திரும்பவும் இந்த தூணை நாட்டுவதற்கு அதுக்கு பிறகுதான் அதுல கொண்டு சேர்த்து வச்சு கட்டி காங்கிரீட் போட்டு இவ்வளவு உயரத்தில் எடுத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெளியே பார்த்தா மண்ணுக்குள்ள இவ்வளவும் மறைந்திருக்கிறது, ஒரு காலம் மனுஷனுடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. இதே போல ஒரு மனுஷனை தேவன் நாட்டும் போது வெளியே தெரியாது, அவர் ரகசியமாய் செய்திருக்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு பின்னால 1-2 நாட்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருஷங்கள் ஆத்துமாக்களுக்காய் கண்ணுநீர் விட்டு கதறி உபவாசித்து ஜெபித்து ஊழியர்களாய், சபையாய், ஆத்துமாக்களாய் கிரயம் செலுத்தி ஜெபம் பண்ணி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கிரயம் செலுத்தி ஜெபம் பண்ணி அப்பதான் கர்த்தர் ஒரு ஆத்மாவை கொண்டு நாட்டி வைக்கிறார். ஆமென். தேவரீர் வாசிங்க அந்த வசனம். நீர் அவர்களை நாட்டினீர், நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி தேறி போனாங்க. கனியும் வேர் போய் பிடிச்சு வேர் பற்றிட்டு வேர் வச்சா பின்ன நினைப்பென்ன தெரியுமா? மரம் ஒரு காலம் சாயாதன்னு. கைகளை உயர்த்தி ஆமென். வேர் பற்றி தேறி போனார்கள். வேர் பற்றிட்டு நாட்டுனது தெய்வம். ஆனா நாட்டினவரை மறந்தார்கள், நாட்டப்பட்ட இடத்தையும் சிலர் மறந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுல சொல்லுது, நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள். வாசிக்கலாம். கனியும் கொடுக்கிறார்கள், கனியும் கொடுக்கிறாங்க. வேர் பற்றியாச்சு. வேற நல்லா பலமா பிடிச்சிட்டு ஆரம்ப நாட்கள் அல்லவா, விசுவாசத்துல நம்பிக்கை, பூமியில ஒரு நம்பிக்கை இல்ல, குடும்பம் கிடையாது, உறவுகள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் கிடையாது, எந்த ஒரு தனக்குன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆனா தேவன் அவர்களை ஜபத்தினால், வேத வசனத்தினால், கிருபையினால், தன்னுடைய கிரயம் செலுத்தி ஜீவனை கொடுத்ததினால் அவர்களை என்ன செய்தாரென்றால் அவர்களை உறுதியாய் கர்த்தர் நாட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை நாட்டினபடியினால் அவர்கள் வேர் பற்றி உறங்கிட்ட இருக்க, வேர் பற்றி தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி போனார்கள். கவனமா இருக்கணும். பிரசங்கத்தை வசனம் வாசிக்கிறோங்க. நான் 50ல இருந்தா நீங்க 50ல நிக்கணும், நான் 80ல இருந்தா நீங்களும் 80ல இருக்கணும்.
உறங்கிட்டு தூக்க மயக்கமா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். விழிப்புணர்வு தேவை, ஜாக்கிரதை தேவை. சர்ச்சில் இருக்கிறோம், எதற்கு முன்ன இருக்கிறோம் என்கிற உணர்வு வேணும். ஒரு ஆள் உறங்கிட்டு இருக்கான், அடுத்த ஆள் உடனே உற்சாகம் வந்துடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. படிக்கணும். நீங்க இனி ஒரு இடத்துல போய் வளர வேண்டிய பிள்ளைகள். நீங்க வளரணும். இங்க இருந்துதான் வளர்ந்து போகணும். எல்லாரும் வளர்த்தி விட மாட்டான் உங்களை. நீங்க வளரக்கு பிரயாசப்படணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாய்ப்பு வரும்போ நீங்க அதை உபயோகப்படுத்தணும். தூக்க மூஞ்சியா இருந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி சத்தமா அல்லேலூயா. ஆமா, எங்க யாரோ பழக்கி விட்டதுனாலதான் ஒவ்வொருவரும் வளர்ந்தாங்க. அப்ப நீங்களும் வளரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்டுல இருக்குமோ கேனா கோனா மொபைல் நோண்டிட்டு இருக்க கூடாது. நல்லா பைபிள் வாசிக்கணும். வசன அறிவு இருக்கணும். ஒரு வசனத்தை சொன்ன உடனே அதனுடைய பின்னணியும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். சில வேளை சொல்லுவேன், சில வேளை இருப்பிடம் சொல்லுவேன், சில வேளை வசனத்தை சொல்லுவேன். வாசிக்க திராணி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நோஞ்சான மாதிரி சொல்லட்டும். சொன்ன பிறகு இல்ல, ஓட்ட பந்தய களத்துல நிக்கிற மாதிரி ரெடியா நிக்கணும், துணிச்சலோட ஓடுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசி. நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனாங்க. நாட்டு நீர் நட்டா சொன்னா சும்மா தேராது. ஒரு மரத்தை நட்டா அந்த மரத்துக்கு ஏற்ற வேலை செய்யணும். ஒரு செடியை நட்டா அதுக்கு ஏற்ற வேலை செய்யணும். காய்கறி நட்டா அதுக்கு ஏற்ற வேலை செய்யணும். சும்மா தேராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காய்கறி கிருஷி செய்தவங்களுக்கு தெரியும். நடுகிற அன்னைக்கு 7 தடவை என்ன செய்யணும்? 7 தடவை தண்ணி நினைக்கணும். நடுகிற அன்னைக்கு மறுநாளைக்கு 3-4 தடவை தண்ணி விடணும். 3வது நாள் 1 தடவை குறைச்சு, போக போக 2 தடவை நிர்பந்தம் நினைச்சாகணும். பிரைஸ் தி லார்ட். 2 தடவை நினைக்க முடியாட்டாலும் அதிகாலையில மஞ்சள் மாறக்கூடிய அளவுக்கு தண்ணி இலையில தளிச்சு விட்டு கொடுத்தாகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாயங்காலம் இயற்கையை தாங்குவதற்கு நல்லா தண்ணி விட்டு கொடுக்கணும். காலையில இயற்கையினால் அது அழியாதபடி இலையில இருக்கிற அசுத்தத்தை சுத்தம் பண்ணி விடணும். அப்படித்தானே? இது விவசாயம். இது காய்கறி விவசாயம் செய்கிறவங்களுக்கு. இதே போல ஒவ்வொரு மரம் நட்டா அந்த மரத்திற்கு ஏற்ற வேலை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நீர் அவர்களை நாட்டினீர். எரேமியா சொல்றான் 12:1 வாசிங்க. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? அவன் கேட்கிறான் பாருங்க. உம்மோட வழக்காட போனா, உமக்கோட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சா எனக்கு நிறைய பேச கொண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகாதவர்களின் வழி, ரட்சிக்கப்படாதவனுடைய வழி, தேவனை அறியாதவனுடைய வழி வாய்க்கிறது என்ன? நல்ல ஆசீர்வாதமாயிருக்கான், நல்ல சமாதானமாயிருக்கான், நல்ல சந்தோஷமாயிருக்கான். அவனுக்கு காரியம் எல்லாம் நல்லா நடக்கு. கைகளை தூக்கி இந்த காரியத்துல நமக்கு இந்த விஷயத்துல பொறாமை இல்லைன்னு சொல்றவங்க கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனுக்கெல்லாம் நடக்கு, எனக்கு ஒண்ணும் நடக்கல. எரேமியாவுக்கு இந்த எண்ணம் இருந்து கேட்கிறான், ஆகாதவர்களுடைய வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் அனைவரும் சுகித்திருக்கிறாங்க.
காட்டுகிறதெல்லாம் துரோகம். ஆனா அவங்க எப்படி இருக்காங்களா? சுகித்திருக்கிறேன். சுகிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஜெபிக்கிறவனுக்கு கஷ்டம், ஆராதிக்கிறவனுக்கு கஷ்டம், சர்ச்சுக்கு வருகிறவனுக்கு வேதனை, ஆண்டவரை துதிக்கிறவனுக்கு துன்பம். Praise the Lord. அடுத்து சொல்றான், வாசிங்க. நீர் அவர்களை நாட்டினீர். நீர் அவர்களை நாட்டினீர். ஏன் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா? தேவன் அவர்களை நாட்டினதனால். ஆமென். நீர் அவர்களை நாட்டினீர். வேர் பற்றி தேறி போனார்கள். வேர் பற்றி தேறி போனார்கள். கனியும் கொடுக்கிறார்கள். கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபம். கனியும் கொடுக்கிறாங்க. நட்டாச்சு, நல்லா வளருது, நல்லா ஆசீர்வாதமா இருக்கு, நல்லா கனியும் கொடுக்கிறது. Praise the Lord. கனி கொடுக்கிறது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறது, நீர் அவர்களுடைய வாய்க்கு சமீபமும். வாய்க்கு சமீபமும். அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ உள்ளங்களுக்கோ தூரமாயிருக்கிறீர். தூரமாயிருக்கிறீர். வாய்க்கு சமீபம். யார் பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும் சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷை, எப்ப பார்த்தாலும் வெளியே பார்த்தா வாய் சோத்திரம் சோத்திரம் துதி கொண்டுகே இருக்கிறது. ஆராதனை இருக்கு, வெளியே பார்த்தா கையடி, பயங்கர கையடி, பயங்கர அந்நிய பாஷை, பயங்கர ஆராதனை, பயங்கர ஜெபம். இருதயமோ தேவனுக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையில இருதயத்தில இருந்து தூரத்தில் இருக்கிற ஆத்மாவே, இந்த காலை வேளை உன்னை கிறிஸ்துவோடு இணைப்பதற்கு கர்த்தர் இந்த காலை வேளை சபையையும் ஊழியக்காரனையும் வைத்திருக்கிறார். தூரத்தில் இருக்கிற நீ இந்த காலை வேளை கிருபாசன தண்டை தெய்வ சமூகத்திலே வர வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் நிற்க, அவருக்கு முன்பாய் நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்யவும், அவரை சேவிக்கவும், தூபங்காட்டலாகவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் ஆண்டவரை உயர்த்துவதற்கு. பின்னால அதனுடைய தொடர்ந்து 15 முதல் வாசிக்கலாம். தங்கள் சகோதரரை கூடிவர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே, வசனத்துக்கு ஒத்த தெய்வ ஜனம் தெய்வ சமூகத்தில் வரும்போ வசனத்துக்கு ஒத்தபடியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வசனத்துக்கு ஒத்தபடி. ஒன்று வசனம், 2 ராஜ கட்டளை. அப்படியானால் கர்த்தருடைய வசனமும் பூமியிலே நமக்கு பல நியமங்கள், பல சட்ட திட்டங்கள், பல ஒழுங்குமுறைகள் உங்களுக்கு எனக்கு அரசாங்கம் வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் கை கொள்வேன்னு சொல்லி சட்ட திட்டத்தை விட்டுவிடக் கூடாது. உலகத்தில் நமக்கு வைத்திருக்கிற சட்ட திட்டங்களையும் கை கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற பாருங்க, வேதத்தினுடைய நிபந்தனைகளையும் வாசிங்க. கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனை. அப்போ வசனத்தை கடைபிடிக்கணும். சிலர் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளமேன்னு சொல்லிட்டு பூமியில வீட்டுக்கு வரி கேட்டா சத்தம் போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வீட்டு வரி அது அரசாங்கத்துக்கு நாம் செலுத்த வேண்டியது. தண்ணி அரசாங்கத்திலிருந்து தண்ணி எடுத்தா தண்ணி வரி நீங்களும் நானும் கட்டித்தான் ஆகணும். அல்லேலூயா. வரி கேட்க வரும்போ கேட்கிற காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென்.
அவங்களோட வாதாடுவதற்கோ, அவங்களோட சண்டை போடுவதற்கோ, அவங்களோட பிரச்சனையோ விசுவாசிகள் பண்ணக்கூடாது. பைபிள் நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கிறது. வேத பிரமாணத்தின் படியும் ராஜாவினுடைய கட்டளையின் படியும். அப்போ நான் பைபிள் படி, நான் பரிசுத்தவான், நான் ஆண்டவருக்கா ஜீவிக்கிறவன், நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பரலோகத்துக்குரியவன், பூமியில நான் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிக்க கூடாது. இயேசு கூட பாருங்க, பேதுரு இடத்துல சொல்றாரு, நீ கடலிலே போய் தூண்டில் போடு, அதுல முதல் அகப்படுகிற மீனினுடைய வாயில ஒரு வெள்ளி பணம் இருக்கும், நீ அதை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து வரியை என்ன செய், கட்டு. அல்லேலூயா. அப்போ பூமிக்குரிய வரி செலுத்துதல், பூமிக்குரிய அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியதை சரியாய் தெய்வ பிள்ளைகள் செலுத்த வேண்டும். சில விசுவாசிகளை பார்த்தா, இன்னும் நான் சுருக்கமா சொன்னா, ஊழியக்காரர் உட்பட சிலரு வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போவாங்க. தெய்வ பிள்ளைகள் நாம் அதை செய்யக்கூடாது. பைபிள் நம்மை அதை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தின்படியும் ராஜாவினுடைய கட்டளையின்படியும் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில். அப்போ ஆலயத்துக்கு வரும்போ நமக்குள்ள அசுத்தம் இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் குறைபாடு இருக்கிறது என்றால், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தவறு இருந்தா, தவற சர்ச்சுக்கு வரும்போ அது தவறு என்பதை உணர்ந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுட்டு போக வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருவன் பலிபீடத்தில் பலி செலுத்த வரும்போது ஒரு சகோதரனோடு உனக்கு மனத்தாங்கல் அல்லது குறைவு அல்லது மன வருத்தம் இருந்தால், நீ அந்த காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு நீ போய் முதலாவது ஒப்புரவாயி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ஒப்புரவாகுதல் இல்லவே இல்லை. இன்றைக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லவே இல்லை. நான் யாரு தெரியுமா? என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய பின்னணியம் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய தொழில் என்ன, என்னுடைய மாத வருவாய் என்ன, அவங்களுக்கும் எனக்கும் உரிய ஸ்டாண்டர்ட் என்ன. ஒப்புரவாக பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் இல்ல, ஒப்புரவாக வேண்டிய இடம் ஒப்புரவானாதான் தெய்வீக நிறைவு வாழ்க்கையில பிரதிபலிக்க ஏதுவாகும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப காலத்தில் முதிர்ந்த விசுவாசிகளுக்கு தெரியும், இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. கனத்துக்குரிய இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பாஸ்டர் யேசுதாஸ் அவர்கள் கனத்துக்குரிய நல்ல ஒரு முதிர்ந்த போதகர். அவர்கள் ஆரம்பித்த அத்தனை ஊழியங்களும் இன்று கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஏதுவானது. அதுல நம்முடைய ஆலயமும் இந்த ஆலயமும் அது ஒரு ஆலயம். மனுஷன் தானே பாஸ்டர், எனக்கும் இடையில சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வந்தது. உண்மை சொல்றேன், ஒரு நாளைக்கு ராத்திரி ஒரு 11:30 மணி ஆகும். நாங்க 2 பேரும் நடந்து போகிறோம் ரோட்டை. இங்க இந்த சர்ச்சில் இந்த ஆராதனை முடிச்சு போகிறோம். அவங்களோட நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உங்க சர்ச்சும் வேண்டாம், உங்க ஊழியமும் வேண்டாம், உங்க ஆத்மாக்களும் வேண்டாம். உப்பத்தர சர்ச்சு விசுவாசின்னு ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மட்டும் தந்தா போதும், நான் எங்கேயாவது போய் ஊழியம் செய்யலாம். காரணம் அன்னைக்குன்னா
எந்த ஸ்தாபனத்துல போனாலும் சர்ச்சு பாஸ்டர் லெட்டர் எழுதினாதான் என்ன செய்யும், செல்லுபடி ஆகும். இன்னைக்கு அது அப்படி கிடையாது. இன்னைக்கு யாரெങ്കിലും எழுதி அங்க கொடுத்தா போதும் ஒண்ணு, இல்லைன்னா சொந்தமா எழுதி சைன் போட்டாலும் செல்லுபடி ஆகும் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் சொன்னேன், நானா போகிறேன், நீங்க சந்தோஷமா உங்க ஊழியத்தை நீங்க செய்யுங்க. அவரு அது ஒண்ணும் நடக்காதுன்னு சொன்னார். நான் எடுத்த வாயோட போடா வேற ஜோலியை பார்த்தேன்னு சொன்னேன். பிரைஸ் எல்லாம் இல்லையா. நான் கோபத்துல நான் பேசினேன், உண்மை நான் பேசினேன். அவர் வயசு மூத்த ஆளு, நான் கோபமா பேசினேன். இதே சர்ச்சில் சில வருஷங்கள் நான் கடினமா உழைச்சோம், ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படல. பிரைஸ் எல்லாம். நான் இது சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. நம்ம சர்ச்சில் உபாச ஜபத்துக்கு குறவில்லை, எழுப்புதல் கூட்டத்துக்கு குறவில்லை, ராத்திரி ஜபத்துக்கு குறவில்லை, பகல் ஜபத்துக்கு குறவில்லை, ஆராதனைக்கு குறவில்லை. ஆனா ஒரு பலனும் இல்லை. கடைசியா ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஜோமன் ஆரம்பிச்சேன் தெய்வ சமூகத்துல. காரணம் என்ன ஆண்டவரை, என்னாலையும் கண்டுபிடிக்க எனக்கு கஷ்டமா இருந்து முடியல. ஒரு நாளைக்கு எதுவானாலும் ஆராதனை முடிச்சு அவரு வீட்டுல போய் எல்லா ஞாயிற்றுக்கிழமை போகிற வழக்கம், போய் நேரடியா அன்னைக்கு அவருடைய பேச்சு நார்மலா சத்தம் கேட்டான் ஜஸ்டின் யாரிவான்னு சொல்லுவார் வீட்டுக்குள்ள. என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய சர்ச்சைன்னா என் சொந்த வீடு மாதிரி தான் அன்னைக்கு நான் அறிமுகிறது. அப்போ அன்னைக்குள்ள வார்த்தை கேட்டதும் எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது, நான் செய்த தவறு என்ன என்பதை. அன்னைக்கு அவரோட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகினேன். கர்த்தர் கிருபையினால் அன்னை தினத்திலிருந்தே ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். இது ஊழியக்காரனாக, இது பாஸ்டராக, இது விசுவாசியாக ஒண்ணு இல்ல, ஒப்புரவாகுதல் எல்லாருக்கும் உரியது. ஆமென். இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். அந்த பணிவிடை, இந்த அனுபவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நம்ம வாயில வந்த மாதிரி பேசிட்டு ஆசீர்வதி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணனா ஜெபம் நமக்கு திருப்தி உண்டாகும். நான் உபாசம் பண்ணேன், நான் ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணேன், நான் பகல ஃபுல்லா ஜெபம் பண்ணேன், ஆனா கிரியையை வெளிப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். எதிலே நீ தவறுனாயோ, எதிலே நீ விழுந்தாயோ, எதிலே நீ பின்திரும்பினாயோ அந்த இடம் திரும்புகிறது வரை அப்படியே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளை தெய்வ சபையே அதிலே சொல்லுகிற பாருங்க, ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி, சுத்திகரிக்க ஆசாரியர்கள், அங்க லேவியர்கள் ஆசாரியர்கள். நான் என்னை சொன்னா பாஸ்டர், தீர்க்கதரிசி, தலைமைத்துவத்துல இருக்கிற எந்த மனுஷனானாலும் இன்னைக்கு சொன்னா கர்த்தர் இந்த ஆலயத்துல ஊழியத்துக்கு என்ன கர்த்தர் நியமனம் செய்து வைத்திருக்கும் போ நான் பெரியவனாக்கும் தலைவனாக்கும்னு நான் சொல்ல முடியாது. தெய்வ சமூகத்துல என்னை சுத்திகரிக்க வேண்டிய இடத்தை நான் சுத்திகரிக்கும்போ தெய்வத்தால் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. உங்களை சுத்திகரிக்க வேண்டிய இடத்தை நீங்கள் சுத்திகரிக்கும் போது உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். நாம் ஒருமித்து சுத்திகரிக்க வேண்டிய இடத்தை சுத்திகரிக்கும் போது ஒட்டுமொத்த சபைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே சொல்லுகிறது, வாசிங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியேற்றி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். ஆலயத்துக்குள்ள இருந்த அசுத்தத்தை எல்லாம் கீதரோன் ஆற்றில கொண்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமூட்டுகளையும் எசேக்கியாவுக்கு தகப்பன் ஆகாஸ் எடுத்து எரிந்து போட்ட எல்லா பொருட்களையும் எடுத்து, பைபிள் சொல்லுகிறது ஒரு சென்டென்ஸ், முஸ்திப்பாக்கி அதை சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆயத்தப்படுத்தி அதை ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக கொண்டு வந்து வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனுடைய 25வது வசனம் வாசிக்கும் போது, வாசிங்க 25.
அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் கைத்தாளங்களையும் கற்பித்தபடி. ஏனோ தானோன்னு கையடிக்க முடியாது. கையடிச்சா கையடியில ஒரு ஒழுங்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளால வரும்போ கையடின்னு சொன்னா அந்த கையடிக்கு ஒரு ஒழுக்கம் தேவை. பைபிள்ல சொல்லுது அது தெளிவாய். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கையடிச்சாலும் சரி, பாடினாலும் சரி, ஆராதிச்சாலும் சரி, இப்படி செய்யணும். அப்படி அல்ல இப்படின்னு சொன்னா சிலருக்கு மனத்தாங்கல் உண்டாகும், வேதனை உண்டாகும். இப்படி தான் செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு உண்டானது. அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள வரும்போ, உட்காரும்போ, பாடும்போ, ஜெபிக்கும்போ, கையடிக்கும்போ, தாளங்களை போடும்போது எப்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில இருந்து தீர்க்கதரிசிக்கு சொல்லி தீர்க்கதரிசி அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறான். அல்லேலூயா. நான் இப்படித்தான் பண்ணுவேன் இல்ல, இப்படித்தான் பண்ணணும்னு நிபந்தனையை எசேக்கியா சபைக்கு உள்ள ஒழுங்கை கொண்டு வந்தான். அல்லேலூயா. இந்த எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. அடுத்த வாரம் அந்த பகுதியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆனால் இதிலே சொல்லுகிறது நிறுத்தினான், இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு உண்டானது. அப்ப தீர்க்கதரிசிகள் சபையில எப்படி பாடுகிறார்கள் என்பதை கவனிப்பதற்கு கர்த்தர் அவர்கள் மேல் கவனத்தை வைத்தார். கைகளை தூக்கி சொல்லுவான். அல்லேலூயா. எப்படி கை அடிக்கணும்னு தீர்க்கதரிசிகளுக்கு ஆலோசனை கொடுத்து கவனிக்க வைத்தார். அப்ப சர்ச்சில் வந்தா இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் கைத்தாளம் அடிக்கணும், இப்படித்தான் தம்புரு வாசிக்கணும் என்பதை வேத வசன தெளிவின்படி பைபிள் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே லேவியர் தாவீதின் கீதவாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதம் பூரிகைகளும் கர்த்தரை துதிக்கிற கீதம். அவன் பலியை செலுத்த, சர்வாங்க தகனத்தை செலுத்துவதற்கு நின்ற வேளை துதியும் ஆராதனையும் வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு துதிக்க வேண்டிய சமயத்துல ஆட்களை காணோம், ஜெபிக்க வேண்டிய சமயத்துல ஆட்களை காணோம், கீதம் பாட வேண்டிய சமயத்துல ஆட்களை காணோம். ஏதோ ஒரு 8-10 பேருக்கு குத்தகைக்கு கொடுத்த மாதிரி அவங்க மட்டும் வந்து இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இது தவறு என்பதை நீங்கள் உணர்வீர்களானால், உணர்ந்து திரும்பினால் உங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி உள்ள செழிப்பு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி சத்தமா அல்லேலூயா. ஆமா, சின்ன சின்ன காரியத்துக்கு எவ்வளவு கிரயம் செலுத்தி படச்சடிச்சு ஓடுகிறோம். அடிக்கடி இது சொல்லுமா உங்களுக்கு கஷ்டம் உண்டாகும். இந்த காலை வேளை தெய்வ சபையை அதுல சொல்றோம் பாருங்க,
அதனுடைய 31ஆம் வசனம், அதனுடைய 3வது வசன லைன்ல சொல்லுகிறது, ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிய கர்த்தருக்கு செலுத்துங்க, தகன பலியை செலுத்துங்க. இஷ்டமுள்ளவங்க எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா கர்த்தருடைய பலியை செலுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பையும், கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனையில ஒரு தெய்வீக நிறை உண்டாகணும்னா, நம்முடைய ஆராதனையில தெய்வ நாமம் மகிமைப்படணும்னா ஸ்தோத்திர பலியில கொழுப்பு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர பலியில என்ன இருக்கணும்? ஆராதனையில ஒரு கொழுமை இருக்கணும். ஆமா, காயின் ஆபேல் பலி செலுத்தினதுல ஒருத்தன் சிலவற்றை தெரிந்து கொள்ளுகிறான், ஒருத்தன் கொழுமையானவைகளை தெரிந்து கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 2 பேருடைய பலிக்குள்ளையும் தேவனுடைய திட்டம் 2 விதமா வெளிப்பட்டது. ஒருத்தன் துக்கத்தோட போனான், ஒருத்தன் சந்தோஷத்தோட போனான். ஒருத்தன் ஆசீர்வாதத்தோட போகிறான், ஒருத்தன் எரிச்சலோட போகிறான். பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஆராதனையில இது உண்டானா, இன்னைக்கு ஆராதனையில சிலர் சந்தோஷத்தோட போவாங்க, சிலர் எரிஞ்சிட்டு போவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆராதனைக்கு தெய்வ நாமத்துல கொழுப்போடு ஆராதிச்சவன் சந்தோஷத்தோட போவாங்க. அல்லேலூயா. மற்றவங்க எதுக்குடா வந்தோம், வீட்டுல படுத்து தூங்க மாட்டோமா, வீட்டுல உட்கார்ந்து இருக்க மாட்டோமா, அந்த உணர்வோடு போவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுல 1-2 வசனங்களை கூட வாசித்து உதவி செய்யுங்க. 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வேத வசனத்தை வாசிக்கலாம். 31:3 முதல். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்தெடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி, உற்சாகமாய் வசனத்தை கை கொள்ளுகிறதுல ஜனம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளையில வேத வசனத்தை கை கொள்ளுங்க. கடைசி நாட்களில் வேத வசனத்துக்கு விரோதமான பேச்சுக்கள், வேத வசனத்துக்கு விரோதமான முரட்டாட்டங்கள், வேத வசனத்துக்கு விரோதமான துர் உபதேசங்கள் தலைவிரி தாடும்போ, தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் அன்றைக்கு ஒரு ராஜா தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த வேளை தேவனுடைய கிரியை வெளிப்பட ஆரம்பித்தது. இந்த காலை வேளை தெய்வ சபை, தெய்வ ஜனம், தேவனுடைய நியாய பிரமாணம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனத்தின்படி உங்களுடைய பாட்டுல, உங்களுடைய ஜபத்துல, உங்களுடைய ஆராதனையில, தெய்வீக காரியத்துல நீங்க முன்னுரிமை கொடுக்கும்போ என் தேவனுடைய கரம் வல்லமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ள அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனுடைய வளர்ச்சிகள், அதனுடைய செழிப்புகள், அதனுடைய நிறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எசேக்கியாவினுடைய நாட்களில் எல்லாவற்றுக்கும் வசனத்துக்கும் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அவன் இருந்தபடியினால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவனை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினார். அவனுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் வந்தது, ராஜாக்கள் வந்தார்கள், எதிர் வல்லமைகள் அவனுக்கு விரோதமாய் தலை தூக்கினது.
எந்த வல்லமையும் அவனை ஆளுகை செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இந்த காலை வேளை வேத வசனத்தின்படி ஜீவிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு பெரிய மனுஷனாகட்டும், பெரிய பலமுள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தலை தூக்கினாலும் அந்த ஆயுதத்தை முறியடிக்க செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில குடும்பங்களுக்கு விரோதமாய் ஒரு ராப்ஷாக்கை அன்றைக்கு எழும்பி நின்று வீரியத்தை வெளிப்படுத்தினான். எசேக்கியா கர்த்தரை சார்ந்து கொண்டான். நீங்க இந்த காலையில கர்த்தரை சார்ந்து கொண்டால் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்க சந்ததி பாதுகாக்கப்படும், உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். எந்த வல்லமையும் ஜெயிக்க கூடாமல் போன வாரத்துல செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபத்துல வசனம் பேசினது மாதிரி அதிகாலையில கிழக்கு வெளுக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தாங்க. அவளுடைய சக்கரத்தினுடைய, அவளுடைய ரதத்தினுடைய ஒவ்வொரு கலலையையும் ஒவ்வொரு சக்கரத்தையும் கர்த்தர் கலற்றி விட்டார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதிகால ஜெபம் எந்த குடும்பத்துல உண்டோ அந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்த வல்லமையும் கிரியை செய்யவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகால ஜெபம் நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறத கர்த்தர் கலற்றி விட்டுருவாரு. நீங்க அதிகால ஜெபம் பண்ணலைன்னா அவனுடைய வில் உறுதியாயிருக்கும், அவன் நமக்கு விரோதமாய் செயல்படுவான். Praise the Lord. Praise the Lord. ஆகையினால அதிகாலையில நீங்க தெய்வ சமூகத்துல தரித்திருந்து ஜெபிப்பீர்களானால் அவனுடைய சக்கரம், ரதத்தினுடைய சக்கரத்தை கர்த்தர் கலற்றி விடுவார். அவன் வருத்தத்தோட என்ன செய்தானா? வருத்தத்தோட என்ன செய்தானா? நீங்க தெய்வ சமூகத்துல காத்திருக்கும்போ அவனுக்கு வருத்தம் உண்டாகும். அப்படின்னா விசுவாச குடும்பத்துக்கும் தெய்வீக தன்மைக்கும் விரோதமா எழும்புகிறவனுக்கு வருத்தத்தை கொடுத்து நமக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆகையினால ஜெபத்தை நடத்திராதீங்க. அநேகருக்கு மடுப்பு வர ஆரம்பிச்சு, அநேகருக்கு ஜெபிப்பதற்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு, அநேகருக்கு ஆராதனைன்னா அது ஒரு கொஞ்சம் கூட ஒரு சோர்வு மாதிரி, ஒரு அது என்ன சொல்லி வெளிப்படுத்தன்னு தெரியல, இருதயத்துல ஒரு மனமடிவு. ஜெபம் பண்ணிதான் என்ன கிடைச்சு, ஆராய்ச்சுதான் என்ன கிடைச்சு, காத்திருந்துதான் என்ன கிடைச்சு. உண்மையா கர்த்தரை தேடுங்க, பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உண்மையாய் கர்த்தரை தேடுகிற சந்ததியை கைவிடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. இந்த நாளில நீங்க எந்த இடத்துல ஒண்ணு கூட ஒன்று உதறிட்டு எழும்ப பைபிள் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு. எங்கெல்லாம் என்னென்ன அசுத்தங்கள் ஒட்டி இருக்கிறதோ, என்னென்ன வேஸ்ட் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை குறுக்கிட்டு கொண்டு கிரியை செய்கிறதோ உதறிவிட்டு ஒன்று எழும்புவோம். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அவர்களை நிலைநிறுத்தின கர்த்தர் சபையையும் தெய்வ ஜனத்தையும் விசுவாசிகளையும் சந்ததிகளையும் குடும்பங்களையும் நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமே.